ஒரு 2 நாள் வீடியோ போடல, அதுக்காக என்ன மறந்துட்டீங்களா? என்ன எல்லாரும் அன்ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறீங்க? ஒழுங்கு மரியாதை. ஒரு இந்த வீடியோ பதிவு வந்து பாத்தீங்கன்னா 18+ கண்டென்ட். முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்றேன், நாகரிகமான முறையில எவ்வளவு எளிமையா உங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியுமோ புரிய வைக்கிறேன். இப்போ நீங்க பாத்தீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி வீடியோக்கள் சமூக வலைதளத்துல இப்போ நீங்களும் நானும் பயன்படுத்திக்கிட்டு இருக்க யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இன்னும் பலவிதமான சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி இதே மாதிரி பல ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணி கீழே வந்து பெண்களோட ஃபோன் நம்பர் போட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போடுறாங்க. இது வந்து ஃபேக்கா ரியலா அப்படின்னீங்கன்னா இதில் ஒரு பெரிய ஃபோர்ஜரி, பெரிய இப்போ சமுதாயத்தில் அதை பற்றி என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராக்டிக்கலாக யோசித்து பாருங்க. அந்த பொண்ணு இதே மாதிரி பல பெண்கள் தங்களோட உள்ளாடைகளோட தன்னோட மேலாடைகளை கலட்டி இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறாங்க. அதில் அந்த வீடியோக்கள் குறைஞ்சது 10 லட்சம் 20 லட்சம் வியூஸ் போகுது, அதுக்கு மேலேயே போகுது. அப்போது ஒரு ஆவரேஜாக கணக்கு போட்டால் கூட ஒரு நாளைக்கு 1000 ஃபோன் கால்கள் போகுதுன்னு வச்சுங்களேன். 1000 பேர் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு இருக்கிற இருப்பிடத்துக்கு ஆண்கள் போகிறாங்க. 1000 பேர் ஒரு நாளைக்கு முடியுமா? அந்த பொண்ணு செத்து போயிடும். இதே மாதிரி பல பெண்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிடுவாங்க. அப்போ இது வந்து என்னது, இப்போ நீங்க பார்த்த வீடியோ ரியல், அதே நேரத்தில் அது வந்து ஒரு ஸ்பேம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை எந்த ஒரு சபை போதகர்களும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. பாஸ்டர்மார்கள் உங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்க மாட்டாங்க. இல்லை ஒரு அரசியல் பிரமுகர்கள், மேடை பேச்சாளர்கள் யாருமே பேச மாட்டாங்க. நான் ஓப்பனாக என்ன பண்ணுறேன், என்னோட கிரேடு என்னைய இவ்வளோ கேவலமாக பேசுகிறான், எப்படி வேணால் நினச்சிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாராவது ஒருத்தரோட இந்த வீடியோ மூலமாக பேசுவாங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். அதாவது நம்ம எல்லாருக்குமான ஆவிக்குரிய தகப்பன் மோகன் சிலாசரஸ் ஐயா, அவர் வந்து என்னை சிறைச்சாலைக்கு அனுப்புனது உங்களுக்கே தெரியும் இல்லையா. சார்லஸ் ஐயா, நான் வந்து 17 நாள் 17 நாள் தூத்துக்குடி பேரூரணி சிறையில் இருந்துட்டு வந்தேன். அந்த தூத்துக்குடி பேரூரணி சிறையில் நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எப்போ பொங்கல் லீவ்லாம் முடிஞ்ச பிறகு சுதந்திர தினம், குடியரசு தினத்தோட போன வருஷம் நான் ஜெயிலுக்குள்ளே தான் இருந்தேன். குடியரசு தினத்துக்கு அடுத்த நாள் ஒரு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாலிப தம்பி, அவனுக்கு வயசு வந்து 20 வயசு, காலேஜில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், 3rd இயர். அது என்னது, இந்த ஏதோ ஒரு குரூப் சொன்னானே, விஸ்டாவா சார், ஏதோ ஒரு குரூப் ஒன்று சொன்னான், அது ஐடி சம்பந்தமானது. இந்த இன்ஃபர்மேஷன் ஹேக்கிங் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹேக் பண்ணுறவங்கள ட்ரேஸ் அப் பண்ணுவாங்க. அந்த இதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே வந்த உடனே சார்லஸ் ஆகிய என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டான். அண்ணே நீங்கள் தானே சார்லஸ் அண்ணே, உங்கள் வீடியோவெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேனே. அந்த தம்பியும் உடனே சரின்ட்டு அப்புறமா என்ன பண்ணோம், என்னடா பிரச்சனை, என்ன உன் மேலே என்ன கேஸு, ஜெயிலுக்குள்ளே வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேட்டுப்பாங்க என்ன கேஸு என்ன ஏதுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தம்பி சொன்ன ஷாக்கிங்கான விஷயம் இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ தான். இதே மாதிரி பல வீடியோக்கள். இது வந்து ஒரு பொண்ணு பண்றது கிடையாது. நீங்க பார்த்த வீடியோ உண்மையிலேயே ஒரு பொண்ணு தான். அது கிராபிக்ஸோ ஏஐ டெக்னாலஜியோ கிடையாது, ஃபேக்கு கிடையாது. இந்த மாதிரி என்ன பண்றதுன்னா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் கொண்ட கும்பல், 20க்கு மேற்பட்ட கும்பல் வந்து என்ன பண்றாங்க, ஒர்க் பண்றாங்க. இதே மாதிரி சமூக வலைதளத்துல என்ன பண்றது, வீடியோக்கள் போடுறது. நம்ம அந்த வீடியோக்களை பார்த்துட்டு அந்த பெண்களோட விபச்சாரத்தில் ஈடுபடலாம் அப்படின்னுட்டு கால் பண்ணோம்னா அதை எடுக்கிறதும் பெண்கள் தான். அதுவும் வந்து வாய்ஸ் மாற்றி பேசுறது, வேற ஏதாவது இப்போ வாய்ஸ் மாற்றி பேசுகிற ஆப்புகள் இருக்கு, அந்த மாதிரி கிடையாது. ஒரிஜினல் பெண்கள், நீங்கள் வீடியோவில் பார்க்குற பெண்கள் தான்
பேசுவாங்க. பேசி என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஃபோன் காலில் பேசுறது கிடையாது, 2வது ஃபோன் கால்லையும் பேசுறது கிடையாது. தொடர்ந்து அந்த பெண்களை ஃபாலோ பண்ணி எப்படியாவது அந்த பெண்களோட வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய காம வெறி கொடூரர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 50 ஃபோனாவது அடிச்சிருப்பாங்க. ஒரு 100 வாய்ஸ் மெசேஜாவது என்ன பண்ணியிருப்பாங்க, வாட்ஸ்அப்ல ஹாய் டியர் உங்க அட்ரஸ் எங்க சொல்லுங்க, நான் வாரேன் வாரேன் வாரேன். இந்த மாதிரி உள்ள ஆண்களையா பார்த்து என்ன பண்றது, ஓகே நாம என்ன பண்ணலாம், உங்களோட சயனிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுக்கறது. அட்ரஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்களான்னா, எவ்வளோ ரேட்டு, ரொம்ப சீப்பு, 3000 ரூபாய் தான், எங்களுக்கு ரூம்ஸ் இருக்கு, நல்ல ஏசி ரூமு, எந்த ஒரு போலீஸ் பிரச்சனை எதுவுமே கிடையாது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே நாங்கள் விபச்சாரம் பண்ணுறோன்றது தெரியாது, நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் வந்துட்டு போகலாம், நீங்கள் டீசெண்டாக வந்துட்டு அப்படி டீசெண்டாக என்ன பண்ணலாம், சுடு தண்ணிலாம் உங்களுக்கு ஹாட் வாட்டர் பாத்லாம் கூட இருக்கு, வெறும் 3000 ரூபாய் தான். அதை தொடர்ந்து கால் பண்ற ஆண்கள் அவங்களுக்கு என்ன வரும்னா, 3000 ரூபாய் தானா, பொண்ணு வேற சூப்பரா இருக்க, சரி தாராளமான 3000 என்னம்மா 10,000 கூட தாரேன், சுடு தண்ணியில நீங்களே குளிக்க வைப்பீங்களா, நாங்களே குளிக்க வச்சு உங்களுக்கு நாங்களே சோப்பெல்லாம் போட்டு விடுவோம். பெரிய ஹோட்டல் ரூமா என்ன பண்றது, புக் பண்றது. இன்னைக்கு ஒரு லாட்ஜுக்கு போறோம், ஒரு 5000 ரூபாய் சாரி ஒரு 700-800 ரூபாய் ரூம்னா ஒரு விபச்சாரியை கூட்டு போனா தெரிஞ்சிடும், அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்கள், அப்ப போறவரும் நானே எல்லாத்துக்கும் பில் கட்டிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ இந்த பெரிய ஹோட்டலுக்கு வாங்க. அங்க உள்ள போனா அந்த ரூம்ல கிட்டத்தட்ட 20 பேர் இருப்பாங்களாம், 20 பேருமே ஆண்கள். நல்லா பாருங்க, அவ்வளோ நாள் சாட் பண்ண பொண்ணு இருக்க மாட்டா, வீடியோவில் நீங்க பார்த்த பொண்ணு இருக்க மாட்டா, அது இடப்பட்ட கேப்ல அவன் முகத்தெல்லாம் காமிச்சிருவாங்களாம், நான் தாங்க பாருங்க என் உடல் அங்கங்களெல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்க நேர்ல வந்து வீடியோ கால்லாம் என்ன பண்ணிடுவாங்க, நேர்ல போனா 20-30 ஆண்கள். அப்புறம் என்ன நடக்கும், இந்த ஒரு ஆண் எதிர்பார்த்து போனது ஒண்ணு, அங்க பிடிச்சி வச்சு 20 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சா என்ன ஆகும், அடிச்சு அவரோட நகை, ஒருவேளை செயின் மோதிரம் அந்த மாதிரிலாம் பிரேஸ்லெட்டுன்னு போட்டிருக்காருன்னா அதெல்லாம் உருவிடுறது, அப்படியே இல்லைனாலும் கார்டு, உங்க ஏடிஎம் பின் நம்பர் சொல்லு, ஏடிஎம் பின் நம்பரை வச்சு என்ன பண்ணிடுறது, பணத்தை விட்ரா பண்ணிடுறது, கிரெடிட் கார்டு இருக்குன்னா கிரெடிட் கார்டு பின் நம்பர் வாங்கிட்டு போயிட்டு கார்டை ஸ்வைப் பண்ணி என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ பண்ணிடுறது. இவர் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ரூமில் லாக் பண்ணி அவ்வளோதான், அந்த குரூப்பு பணத்தை பறிச்சுட்டு இவரோட துணியெல்லாம் உருவிட்டு அப்படியே என்ன பண்ணிடுவாங்களாம், ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்தவங்கிட்ட பிடுங்கிறதுக்கு. இதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த நகையை பறி கொடுத்தவர், அந்த தன்னோட துணிமணிகளை பறி கொடுத்தவர், தன்னோட கிரெடிட் கார்டு, தன்னோட ஏடிஎம் கார்டுல இருக்கிற பணத்தை பறி கொடுத்தவர் ஹோட்டல் நிர்வாகத்துக்கிட்ட போயிட்டு, ஐயா நான் வந்தேயா, என்ன அடிச்சு போட்டாங்கன்னு ஹோட்டல்காரங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? ஹோட்டல்காரங்க என்ன சொல்லுவாங்க, எங்க ஹோட்டல் என்ன விபச்சார விடுதியா, நீ எதுக்கியா முதல்ல எவனோ ஒருத்தன் வீடியோ போடுறான், யாரோ ஒருத்தி அவுத்து போட்டு காட்டுறான்னு சொல்லி நீ ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போனாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கேஸ் எடுப்பாங்க. ஹோட்டல்காரங்க சொல்ற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்ல மாட்டாங்க. ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்ப நம்ம சீட்டு போட்டு ஏமாறுறோம், தனிநபர்கிட்ட சீட்டு போடாதீங்க அப்படின்னு போலீஸ்கார ஐயாக்கள் என்ன பண்றாங்க, அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதை மீறி நம்ம இந்த அக்கா நல்ல அக்கா, இந்த அண்ணன் நல்ல அண்ணன்ட்டு வீட்டு பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட சீட்டை போட்டு அவர் ஏமாத்திடுறாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போனா எஃப்ஐஆர் போடுறாங்கல்ல, இல்லைங்க நாங்க தான் எவ்வளவு விழிப்புணர்வு கொடுத்தோம், ஹெல்மெட் போடலைன்னா நம்மளுக்கு ஃபைன் போடுறாங்க, ஹெல்மெட் போடாம நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாலும் நம்மளுக்கான கிளைம் என்ன பண்றாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எஃப்ஐஆர் போட்டு ஆக்சிடென்ட் கேஸ் வாங்கி தராங்கல்ல, இன்சூரன்ஸ். அப்போ
போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கேஸ் எடுப்பாங்க. ஆனா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு இவங்க 100 பேரை இதே மாதிரி ஏமாத்தி வர வச்சு வீடியோக்களை போட்டு காமிச்சு குமுறு காஞ்சி காய்ச்சி நகையை பணத்தெல்லாம் பிடிக்கிட்டு விடுறாங்கன்னா அந்த 100 பேர்ல 100 பேருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? வீட்டுல தெரிஞ்சா தோலை உரிச்சு போடுவாங்க. ஐயோ, இதுக்குதான் செல்ல வந்து நீ என்ன பண்ண, எப்ப பார்த்தாலும் தள்ளி தள்ளி பார்த்துட்டு கிடந்தியா? பொண்டாட்டி கேள்வி கேட்பாங்க, மாமனார் மாமியார் காரி துப்புவாங்க, அம்மா அப்பா தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஏதோ தன் பையன் வந்து தம் அடிக்கிறான் தண்ணி அடிக்கிறான் அப்படின்னா அது வேற. ஏன்டா கிளி மாதிரி வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கும்போது எவ்வளவு விபச்சாரி கூட போயிட்டு போயிட்டு நகையெல்லாம் இழந்துட்டு வந்திருக்கேன்ட்டு பெத்த அம்மா அப்பா, மாமனார் மாமியாரை விடுங்க, பெத்த அம்மா அப்பா காரி துப்புவாங்க. அதனால ஆண்கள் என்ன பண்றது இல்ல, சமுதாயத்துக்கு எஃப்ஐஆர் போட்டா நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல இவரை அடித்து என்ன பண்ணாங்க. இப்ப மோகன் சீலாசரசன் நம்ம ஆவிக்குரிய தகப்பன் என்ன ஜெயிலுக்குள்ள வைக்கும் போது நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சுன்னா அதுக்காக ஆண்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இந்த குரூப்போட பலம். இது வந்து பல சிட்டிகள்ல என்ன ஆகிட்டு இருக்கு, மெயினா இவங்க டார்கெட் பண்றது சிட்டியில வெல் ரிச்டு பீப்புளா பார்த்து தான் என்ன பண்றது, இது ஒரு கேங்காவே செயல்படுறாங்க. நம்ம ஆவிக்குரிய தகப்பன் மோகன் சீலாசரசன் என்ன ஜெயிலுக்குள்ள வைக்கும்போது ஒரு பையன் வந்தான்னு சொன்னேன்ல, அந்த பையன் மாட்டினது எப்படின்னா கிட்டத்தட்ட 100-200 பேர்கிட்ட இதே மாதிரி புடுங்கினதுல ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. தைரியமா என்ன பண்ணிட்டாரு, தைரியமான்றது இல்ல, மானம் போனாலும் சரி, அவருக்கு வந்து மனைவி இல்லையா, அவர் மனைவி இல்லை. ஒரு சில குடும்பங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, மனைவி விட்டுட்டு போயிருப்பாங்க, இல்லைன்னா டிவோர்ஸ், அந்த மாதிரி இருந்தவர். அவங்க அம்மா அப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சு இவர் பல விபச்சார விடுதிக்கு போறது குடும்பத்துக்கே தெரியுமா. நல்ல பணக்காரர், அவர் துணி கிணியெல்லாம் உருவி விட்டுருக்காங்க. அவர் ஹோட்டல்காரங்களுக்கு ஃபோன் அடிச்சு வேற மாத்து துணியை எடுத்துட்டு வர சொல்லி அவர் ரூமுக்குள்ள வச்சு போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. தூத்துக்குடியில என்ன பண்ணிட்டாங்க, அந்த குரூப்பையே, அந்த குரூப் அந்த என் கூட நான் இருக்கும்போது வந்த அந்த ஜெயிலுக்குள்ள வந்த தம்பி குரூப்ல வந்து 6 பேர், 6 பேர்ல 2 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, மீதி 4 பேர் எஸ்கேப்பு தேடிக்கிட்டு இருந்தாங்க. மேபி பிடிச்சிருக்கலாம். இதுதான் இந்த விஷயத்துல நீங்க என்ன பண்ணணும், இந்த வீடியோ யாராவது ஒருத்தருக்கா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் மூலமா பேசியிருப்பாங்க அப்படின்ட்டு நம்புறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறிவீர்களா? அப்படி இருக்க நான் இயேசுவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இணைந்திருக்கிறவன் அவளோட ஒரே சரீரமானவன் என்று அறிவீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படி கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெறும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவைகள் எல்லாம் அறிவீர்களா? ஓகே, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப நீங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிரயம், நம்மளை வந்து கிரயத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இடத்த வாங்கியிருக்கோம், பினாமி. அந்த மாதிரி நம்ம உடம்பு நம்மளுக்கு சொந்தம் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். அப்போ ஒரு விபச்சாரியோட போகும் பொழுது மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த மாதிரி யூடியூப்ல போடுறாங்க, ஃபேஸ்புக்ல போடுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்கன்னு போய் நம்ம பணங்களை இழக்கிறது மட்டும் இல்லாம, பணம் போனா பரவாயில்ல, நம்ம நகை நட்டு போனா பரவாயில்ல, நம்ம ஏடிஎம் கார்டை தூக்கிட்டு போய் பணத்தை எடுத்தா பரவாயில்ல, கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணா பரவாயில்ல, ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சரீரமாகிய நம்ம உடம்ப இன்னொரு விபச்சாரியோட போய் அதுக்காக நம்ம போறோம் அப்படின்னா
நம்ம உடம்பு நம்மளுக்கு கிடையாது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து கிரயமா என்ன பண்ணியிருக்கோம், திரும்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம உடம்ப கொடுக்கணும். சரிங்களா? ஓகேங்க. இப்போ நம்ம ஐஆர்ஓ, இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷன், சர்வதேச உரிமை கழகம் மூலமா இதே மாதிரி பல பேருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பாலியல் ரீதியான தொழில்களில் ஈடுபட்டு அவங்களுக்கு எய்ட்ஸு, ஹெச்ஐவி, இன்னும் பலவிதமான நோய்கள் அந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் என்ன பண்ணுறோம்னா இப்போ நம்ம அமைப்பில் வராங்க. அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ, ஒரு கவுன்சிலிங்னா கவுன்சிலிங், அப்புறம் ஒரு நலத்திட்ட உதவிகள் அவங்க அனுமதிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வேத வசனத்தோட சின்ன ஜெபம் நேரில் போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட ஒரு 4 ஹெச்ஐவி தங்கச்சிமார்கள், பாலியல் தொழிலில் இருந்த சகோதரிகள் அவங்கள சந்தித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷம் அவங்க அனுமதிச்சாங்கன்னா இப்போ அவங்க என்ன பண்ண போகிறோம், இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, ஜெபம் பண்ணிக்கிங்க. அவங்க ஒருத்தருக்கு பாலியல் ரீதியாக ஒரு வியாதியை கொடுக்குறவங்க யாரு? ஆண்கள். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஆண்களாகிய நீங்களும் நானும் தான். அந்த மாதிரி எத்தனை பெண்கள் வாழ்க்கைய அவங்களுக்கு ஹெச்ஐவின்ற ஒரு நோயை நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பாவம், சாபம் 7 தலைமுறைக்கு. அதனால கெட்டின மனைவியை தவிர வேற யாரு கூடயும் என்ன பண்ண வேண்டாம், சயனிக்க வேண்டாம். இப்போ என்ன பண்ண போறேன், இப்போ ஆஃபீஸில் இருக்கேன். ஆக்சுவலாக இப்போ மீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க அனுமதியோட அவங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்பட. நம்ம ஐஆர்ஓ அமைப்பு சர்வதேச உரிமை கழகம், மதம் சார்பற்றது, எல்லா மதத்திற்கும் பொதுவானது. அவங்க அனுமதிச்சாங்கன்னா அவங்களுக்காக நம்ம என்ன பண்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வேத வசனத்தை ஏந்திக்கிட்டு அவங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வரோம். அந்த ஊழியத்துக்காக நீங்க என்ன பண்ணிக்கிங்க, ஜெபம் பண்ணிக்கிங்க. நன்றி. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.